Hi everyone, this is Doctor. Today I am going to discuss about the revised guidelines for home isolation of mild COVID-19 cases. So I will also translate in Tamil. இது யாருக்குன்னா இது மெயினாக இந்த டாப்பிக்கு வீட்டில் இருந்து எப்படி கோவிட் பேஷண்ட்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்காக. ஸோ பேஷண்ட்டுக்காக என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்: patient must isolate himself from other household members, stay in the identified room away from other people in the home, especially elderlies and those with comorbid condition like hypertension, cardiovascular disease, renal disease. ஸோ யார் கோவிட் பேஷண்ட்டாக இருக்காங்களோ அவங்க ஒரு ரூமில் இருக்கிறது பெட்டரு. மெயினாக 60 இயர்ஸ்க்கு மேலே எல்டர்லி ஏஜ் வித் கோமார்பிட் கண்டிஷன், ப்ரெஷரு, சுகரு, கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கவங்கள்ட்ட தள்ளி இருக்கிறது பெட்டர். Patient should be kept in a well-ventilated room with cross ventilation and windows should be kept open to allow fresh air to come in. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஒரு வெல் வென்டிலேட்டட் ஒரு நல்ல ஆக்சிஜனேஷன் வர மாதிரி ரூமில் இருக்கணும். ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸில் இருக்கக்கூடாது. அது நல்லதில்லை பேஷண்ட்டுக்காக. பேஷண்ட் ஷுட் at all time use triple layer medical mask and discard mask after 8 hours of use or earlier if they become wet or visibly soiled. In the event of caregiver entering the room, both caregiver and the patient may consider using N95 mask. ஸோ மாஸ்க்கு இம்பார்ட்டண்ட், ரொம்ப இம்பார்ட்டண்ட். N95 மாஸ்க் யூஸ் பண்ணுறது இம்பார்ட்டண்ட்டு. இதில் ஒரு மாஸ்க் சாயில் ஆகிடுது, இல்லை வெட்டாகிடுது, இல்லை அந்த மாஸ்க் 8 hours ஆகிடுச்சுன்னா அந்த மாஸ்க்கு தூக்கி போட்டுட்டு வேறு மாஸ்க்கு யூஸ் பண்ணணும். மாஸ்க் ஷுட் பி டிஸ்கார்டட் ஒன்லி ஆஃப்டர் டிஸ்இன்ஃபெக்டிங் வித் 1% சோடியம் ஹைப்போக்ளோரைட் சொல்யூஷன். ஸோ சோடியம் ஹைப்போக்ளோரைட் சொல்யூஷன் கிடைக்கும், அதில் தான் டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணி அதை தூக்கி போடணும். ரெஸ்ட் எடுக்கணும், நிறைய தண்ணி அகரமாக குடிக்கணும். 3 to 4 liters வாட்டர் பர் டே. டோன்ட் ஷேர் பர்சனல் ஐட்டம் வித் அதர் பீப்புள். உங்கள் மொபைலாக இருக்கட்டும், உங்கள் டவலாக இருக்கட்டும், எதுவுமே ஷேர் பண்ணாதீங்க. ஃப்ரீக்வெண்ட் ஹேண்ட் வாஷிங் வித் சோப் அண்ட் வாட்டர் ஃபார் அட்லீஸ்ட் 40 seconds ஆர் க்ளீன் வித் ஆல்கஹால் பேஸ்ட் சானிடைசர். ஸோ ஹேண்ட் வாஷ் பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டில் சோப் அண்ட் வாட்டர் இருந்தால் அது பெஸ்ட்டு. அது வச்சு வாஷ் பண்ணுங்கள் 40 secondsக்காக. Ensure cleaning of surface in the room that are touched often. Tabletops, doorknobs, handles, etc. with 1% hypochlorite solution. ஸோ நீங்கள் பர்டிகுலராக யூஸ் பண்ணுற ஆஃபனாக யூஸ் பண்ணுற எக்ஸாம்பிள் டோர்நாப்ஸாக இருக்கட்டும், ஹேண்டில்ஸாக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், உங்கள் பர்சனல் ஐட்டமாக இருக்கட்டும், அதை எப்போயும் க்ளீன் பண்ணி வைக்கிறது பெட்டர். நெக்ஸ்ட்டு எப்படி நீங்கள் மானிட்டர் பண்ணுவீங்க, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ யூ ஹேவ் டு மானிட்டர் a day of symptom and time. So this monitoring is for around 10 days from the day of symptom. ஸோ உங்கள் சிம்டமில் 10 நாள் மானிட்டர் பண்ணோம். ஸோ அதில் என்னென்னா இது ஒரு சார்ட் மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ டே ஆஃப் சிம்டம் அண்ட் டைம் இது எவ்ரி 4 hours மானிட்டர் பண்ணணும். டெம்பரேச்சர், ஸோ டெம்பரேச்சர்னால் உங்கள் பாடி டெம்பரேச்சர் எப்படி, தெர்மோமீட்டர் இருக்கிறது பெட்டரு. ஹார்ட் ரேட் உங்கள் பல்ஸ் ஆக்சிமீட்டர்லேயே அதிலே இருக்கும். SpO2 அதான் இம்பார்ட்டண்ட். ஆக்சிஜன் சேச்சுரேஷன் அது 94 கீழே இருந்துச்சுன்னா உடனே உங்கள் கேர் கிவராக இருக்கட்டும், இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்கள் டாக்டர் உடனே கம்யூனிகேட் பண்ணிடுங்க. அப்புறம் உங்கள் எப்படி டெய்லி பேசிஸில் ஃபீலிங் பெட்டர் ஆர் வேர்ஸ் அந்த மாதிரி நீங்கள் அதை மென்ஷன் பண்ணுங்கள். ப்ரீத்திங் எப்படி இருக்கு, உங்கள் சுவாசம் எப்படி இருக்குது, கஷ்டமாக இருக்கா இல்லை எப்படி இருக்குன்னு அது எல்லாமே இது எவ்ரி 4 hours ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது கரெக்டாக மானிட்டர் பண்ணுங்கள். ட்ரீட்மெண்ட் ஃபார் பேஷண்ட் வித் மைல்ட் ஆர் ஏசிம்டமேட்டிக் டிசீஸ் இன் ஹோம் ஐசோலேஷன். ஸோ வீட்டில் கோவிட் பேஷண்ட்ஸை எப்படி மேனேஜ் பண்ணுறது, இது இம்பார்ட்டண்ட், ரொம்ப கவனிப்பாக பாருங்கள். Patient must be in communication with a treating physician and promptly report in case of any deterioration. அப்படின்னா என்னென்னா உங்கள் டாக்டர்கிட்ட எப்போ நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்கள் லோக்கல் டாக்டராக இருக்கட்டும், இல்லை உங்கள் ட்ரீட்டிங் டாக்டராக இருக்கட்டும், உங்கள் ஃபேமிலி டாக்டராக இருக்கட்டும், ஏதோ உடனே இஷ்யூ வந்துச்சுன்னா உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்கள். Continue the medication for other comorbid illness after consulting the treating physician. அப்படின்னா என்னென்னா சுகராக இருக்கட்டும், ஹைப்பர் டென்ஷன் மெடிக்கேஷனாக இருக்கட்டும், எதுவுமே ஸ்டாப் பண்ணாதீங்க. யார்ட்டையும் கேட்காம எல்லா மெடிக்கேஷனும் கண்டினியூ பண்ணுங்கள். பேஷண்ட் டு ஃபாலோ சிம்டமேட்டிக் மேனேஜ்மெண்ட். அப்படின்னு அர்த்தம்னா உங்களுக்கு ஃபீவர் இருந்தால் ஃபீவருக்கு மாத்திரை, ரன்னிங் நோஸ் இருந்தால் அதுக்கு மாத்திரை, அது எல்லாமே உங்கள் ட்ரீட்டிங் டாக்டர் கேட்டுங்க. பேஷண்ட் மே பெர்ஃபார்ம் வார்ம் வாட்டர் காகுல்ஸ் ஆர் டேக் ஸ்டீம் இன்ஹலேஷன் ட்வைஸ் அ டே. அப்படின்னா உங்களுக்கு புரியுது. உங்களுக்கு சலைன் காகுலாக இருக்கட்டும், வாட்டரில் 2 spoon ஆஃப் சால்ட் மிக்ஸ் பண்ணி அது காகல் பண்ணுங்கள், இல்லைனா ஸ்டீம் இன்ஹலேஷன் பண்ணுங்கள் ட்வைஸ் டே. If fever is not controlled with a maximum dose of tablet paracetamol 650 mg 4 times a day, please consult your doctor. ஸோ உங்களுக்கு பேராசிட்டமால் 1 gram வரைக்கும் எடுக்கலாம் 4 times a day. அப்படின்னா 6th hourly அந்த மாதிரி எடுத்துக்கலாம்.
எதுவும் இஷ்யூ ஃபீவர் கண்ட்ரோல் அப்படியே எடுத்து கண்ட்ரோல் ஆகணும், உடனே உங்கள் டாக்டரை இன்ஃபார்ம் பண்ணுங்கள். கன்சிடர் டேப்லெட் ஐவர்மெக்டின் 200 microgram per kg once a day. Take at empty stomach for 3 to 5 days. ஸோ இது 3 to 5 days எடுக்கலாம். அது வந்து உங்கள் டோஸ் கேல்குலேட் பண்ணுங்கள், 12 mg இல்லை 16 mg உங்கள் டோஸை கேல்குலேட் பண்ணி ஒரு டாக்டர்கிட்ட கேட்டு அவங்க கொடுத்துருவான். 3 to 5 days. ஈவன் லாட் ஆஃப் ஸ்டடீஸ் ஆர் தேர் டு சே ஐவர்மெக்டின் ஹேஸ் அ குட் ரோல் இன் COVID-19 patient. Inhalational budesonide given via inhaler with a spacer or a dose of 800 microgram twice a day for 5 to 7 days. To be given if symptoms are persistent beyond 5 days of disease onset. ஸோ ஜஸ்ட்டு இது புடிசனுங்கிறது ஸ்டீராய்டு. இது உங்கள் அதில் இன்ஃப்ளமேஷனாக இருக்கட்டும், கொஞ்சம் அந்த நார்மலாக வந்து என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி கோவிடாக இருக்கட்டும், கொரோனா இருக்கட்டும், கொஞ்சம் ஸ்பாசம் மாதிரி இருக்கும், அதை வந்து ரிலீவ் பண்ணுறதுக்காக அந்த புடிசனைட். The decision is to administer remdesivir or any other investigational therapy must be taken by a medical professional administered only in hospital setting. Do not attempt to procure or administer remdesivir at home. ஸோ கண்டிப்பாக புரிஞ்சுக்கங்க, ரெம்டெசிவிர் வீட்டில் கொடுக்காதீங்க, இல்லை ஸ்டீராய்டாக இருக்கட்டும் வீட்டில் கொடுக்கக்கூடாது. இது கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டில் தான் உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு தான் பண்ணணும். Systemic oral steroids not indicated in mild disease. If symptom persists beyond 7 days, consult the treating doctor. ஸோ உங்கள் சிம்டம்ஸ் 7 daysக்கு மேலே இருக்கும் போது உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி தான் ஸ்டீராய்டு எடுக்கணும். அதர்வைஸ் எடுக்கக்கூடாது, கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. இதனால் நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம். பிளாக் ஃபங்கஸாக இருக்கும், நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம். பி கேர்ஃபுல். இன் கேஸ் ஆஃப் ஃபாலிங் ஆக்சிஜன் or shortness of breath, the person should require hospital admission and seek immediate consultation of the treating physician. ஸோ உங்களுக்கு ஆக்சிஜன் கம்மியாகுது, டிட்டரேஷன் ஆகுதுன்னா உடனே உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், வென் டு டிஸ்கண்டினியூ ஹோம் ஐசோலேஷன். நிறைய பேருக்கு டவுட்ஸ் வரும். நிறைய பேர் கேட்டால் எப்போ வந்து ஹோம் ஐசோலேஷன் வீட்டிலேருந்து வெளியே போகலாம் எப்போ அப்படின்னு கேட்பாங்க நிறைய பேர். பேஷண்ட் அண்டர் ஹோம் ஐசோலேஷன் வில் ஸ்டாண்ட் டிஸ்சார்ஜ் அண்ட் எண்ட் ஐசோலேஷன் ஆஃப்டர் ஆர் அட்லீஸ்ட் 10 days have passed from the onset of symptom and no fever for 3 days. There is no need for testing after the home isolation period is over. அப்படின்னு அர்த்தம்னா உங்கள் சிம்டம்லேருந்து ஆரம்பித்து 10 to 14 நாட்களுக்கு அப்புறம் அவங்க வந்து வீட்டை விட்டு வெளியே போகலாம். நிறைய பேர் வந்து கோவிட் டெஸ்ட் பண்ணணுமா பண்ணக்கூடாதான்னு கேட்குறேன். கோவிட் டெஸ்ட் பண்ண தேவையில்ல. 14 daysக்கு அப்புறம் நீங்கள் வெளியே போகலாம். இம்யூனோ காம்ப்ரமைஸ்டாக இருந்தாங்கன்னா 21 days வரைக்கும் வீட்டில் இருக்கிறது பெட்டர். ஓகே. Thank you for the wonderful guidelines provided by the ICMR for the COVID patients for mild cases. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். அந்த ICMR கரெக்டாக கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. I think I have explained briefly and in English and Tamil. I think it will be helpful for everyone. இது ஜஸ்ட் அவேர்னஸ். ஏன்னா நிறைய மக்கள் கேட்குறாங்க எப்படி மேனேஜ் பண்ணுறது, வீட்டில் நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. என்னென்ன மெடிசன் எடுக்கிறது, எப்படி மேனேஜ் பண்ணுறது, எப்படி சார்ட் மேனேஜ் பண்ணுறதுன்னு. ஸோ இது கொஞ்சம் ப்ரீஃப் ஐடியா இருக்கும். உங்கள் இதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எமர்ஜென்சி எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா உடனே உங்கள் இமிடியட் டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்கள், எங்கள்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள். ஸோ எதுனாலும் நாங்கள் ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ். கரெக்டாக நீங்கள் உங்கள் சேஃபாக இருங்க. இந்த கோவிட் டைமில் வெளியே போகாதீங்க. வெளியே போனீங்கன்னா மாஸ்க் போடுங்க, குவாரண்டைன் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை பத்திரமா பார்த்துக்குங்க. ரொம்ப பேனிக் ஆகாதீங்க, தைரியமாக இருங்க. ஸ்டே ஸ்ட்ராங், பி சேஃப் அண்ட் டேக் கேர். பாய்.